Hi students, welcome to கணிதம் புனிதம் exercise 1.1 question number 5. ஏன்னு சொல்லி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு A inverse is equal to A transpose னு ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. இதில் இந்த 3/3 மேட்ரிக்ஸ் பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 1/9 நம்ம கவனிக்கணும். இந்த 1/9 இருக்கும்போது நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபாலோ பண்ணணும். இது ஆக்சுவலாக A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு ரெண்டும் சமம் அப்படின்னு நிறுவுறதை விட ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் என நிறுவ வேண்டும். அதாவது இது ஒரு செங்குத்து அணி நிறுவனம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா செங்குத்து அணி அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் தான் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும் ஏன்ற அணியை முன்பெருக்கல் செய்கிறோம். A இன்ட்டு A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். நம்ம பார்த்துருக்கோம் எப்பயுமே A இன்ட்டு A இன்வர்ஸ் உடைய மதிப்பு அலகு அணி I. அப்போது A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு வருது. அப்போ தர்ஃபோர் நம்ம என்ன நிறுவனா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I என நிறுவினால் போதும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் அப்படின்றதும் செங்குத்து அணிக்கான டெஃபினேஷன் தான். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு சொல்கிறதும் செங்குத்து அணிக்கான டெஃபினேஷன் தான். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 1/9 இருக்கிறதுனால A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் நிறுவுறதை விட A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு நிறுவுறது சரியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை நம்ம எழுதிட்டு எழுதுறது, இந்த டெஃபினேஷன்ஸை பூரா எழுதிட்டு எழுதுறது நல்லது. ஸோ இப்போ நம்ம A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, ஏன்ற அணி 1/9 இன்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் என்பது ஏயினுடைய நிறை நிரல் மாற்று அணி. அந்த 1/9 அப்படியே வரும், அது போக நிறை நிரல் மாற்று அணி. இங்கே இருக்கக்கூடிய -8 4 1ன்ற நிரல் வந்து நிறையா எழுதுங்க, அது மாதிரி எல்லாத்தையும் மாற்றி எழுதுங்க. இப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது நம்ம எப்படி பெருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டன்ஸ் ரெண்டையும் பெருக்கிக்குங்க. அப்போ 1/9ஐயும் 1/9ஐயும் பெருக்குனீங்கன்னா நமக்கு 1/81 வரும். இன்ட்டு நிறை நிரல் பெருக்கல் இந்த முதல் நிறையையும் -8 1 4ன்ற முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் -8 1 4ன்ற முதல் நிரலையும் பெருக்கி எழுதுங்க. அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, -8ஐயும் 8ஐயும் பெருக்குனா 64 + 1 + 16. அதே மாதிரி முதல் நிறையையும் ரெண்டாவது நிரலையும் பெருக்கி எழுதுங்க. அதை முதல் நிறையிலேயே எழுதுங்க. -8ஐயும் 4ஐயும் பெருக்குனா உங்களுக்கு -32 + 4 + 28. அதே மாதிரி முதல் நிறையையும் இந்த மூன்றாவது நிரலையும் பெருக்கி எழுதுங்க. அதாவது -8 -8 + 16. இதே போல் இப்போ ரெண்டாவது நிறையையும் 3 நிரல்களையும் வரிசையாக பெருக்கி எழுதுகிறோம். -4 × -8 -32 + 4 + 28. 16 + 16 + 49. 4 - 32 + 28. அதே மாதிரி மூன்றாவது நிரை 1ஐயும் -8ஐயும் பெருக்குனீங்கன்னா -8 -8 + 16. ரெண்டாவது நிரல் 4 - 32 + 28. மூணாவது நிரல் 1 + 64 + 16. இப்போ இதை சுருக்கி எழுதுனீங்க அப்படின்னா 1/81 இன்ட்டு இதை கூட்டி பாருங்கள், 64 16 80 81 81. ஸோ 81. அதை கூட்டினீங்கன்னா 32 - 32 0, 16 - 16 0. இங்கே 32 - 32 0, 16 16 32 49 பார்த்தீங்கன்னா 81, 32 - 32 0. இங்கே 16 - 16 0 0 81.
ஸோ 81 பூரா நம்ம வெளியே எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய 81 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 100 010 001 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது I3 அலகு அணி 3 வரிசையுடைய அலகு அணி. அப்போ நம்ம என்ன நிறுவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I நிறுவிட்டோம். அதனால் இந்த கணக்கு நிறைவு பெற்றது. நன்றி.